மக்கள் நல கூட்டணியின் 3ஆம் கட்ட பரப்புரை இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது திருவள்ளூரில் நடைபெறும் பரப்புரை கூட்டத்தில் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் உரையாற்றி வருகின்றனர். அதன் நேரலையை பார்க்கலாம். வந்ததுமே வேலூரை சார்ந்தவர்கள் 8 மணிக்கெல்லாம் வேலூருக்கு வந்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே இந்த நிகழ்வில் மிகச் சுருக்கமாக உங்களிடையே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். தமிழக அரசியல் களத்தில் ஒரு மகத்தான மாற்றத்தை உருவாக்குகிற முயற்சியில் மக்கள் நல கூட்டணி களமிறங்கி இருக்கிறது. இந்த கூட்டணி உருவான நாளில் இருந்து சிலருக்கு வயிற்றெரிச்சல், அடிவயிறு கலக்கம், அவர்களால் உறங்க முடியவில்லை. இப்படி ஒரு நிலை ஏற்படும் என்று அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. வழக்கம் போல காத்து கிடப்பார்கள். அவர்களை எப்படி வேண்டுமானாலும் கையாளலாம் என்று கருதி கொண்டிருந்தவர்களுக்கு இடி விழுந்தது போல் அமைந்துவிட்டது. அதனால் வாய்க்கு வந்தபடி இந்த கூட்டணியை பற்றி என்னென்னவோ பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள், வதந்திகளை பரப்புகிறார்கள். மிக முக்கியமாக அவர்கள் சொல்லுகிற ஒரு விமர்சனம், இந்த 4 கட்சிகளும் இணைந்த மக்கள் நல கூட்டணி பலமான கூட்டணி இல்லை, இது பலவீனமான கூட்டணி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். பிஜேபி ஒரு தேசிய கட்சி, இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி. காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, இந்த நாட்டை ஆண்ட கட்சி. இரண்டும் பெரிய கட்சிகள். ஆனால் பிஜேபிக்கோ காங்கிரஸ் கட்சிக்கோ திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்து ஒரு கூட்டணியை கட்டுகிற துணிச்சல் இல்லை. காங்கிரஸ் கட்சி மீண்டும் திமுகவின் காலடியில் போய் விழுந்துவிட்டது. தனித்துதான் போட்டியிடுவோம் என்று வீராப்பு பேசிக் கொண்டிருந்த காங்கிரஸ் ஒரே நாளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்டது, தன்னை கரைத்துக் கொண்டது. காங்கிரஸ் கட்சி பலமான கட்சியா? அது பலமான கட்சியாக இருந்திருந்தால் அது தலைமையிலே ஒரு அணியை இங்கே அது கட்டியிருக்க வேண்டும். கட்ட முடியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, பெரிய கட்சி, பலமான கட்சி. ஆனால் என்ன நிலை? 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை பாரதிய ஜனதா சந்தித்தது, ஒரு கூட்டணியை உருவாக்கியது. ஆனால் அந்த கூட்டணியை அதனால் கட்டி காப்பாற்ற முடிந்ததா? பாரதிய ஜனதா தலைமையிலே உருவான கூட்டணி இன்றைக்கு ஒரு கூட்டணியாக இருக்கிறதா? பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்த பாமக கலந்து கொண்டது. அது தனி ஆவர்த்தனம் ஆடிக்கொண்டிருக்கிறது. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து என்று சொல்வார்கள். மயில் தோகையை விரித்து நடனமாடுகிறது, அந்த மயிலை போல் நானும் ஆடுகிறேன் பார் என்று வான்கோழி ஆடியதாம். வான்கோழி தோகையை விரித்தால் எப்படி இருக்கும்? மயில் மாதிரி இருக்குமா? மயிலை போல நடமாட முடியுமா வான்கோழியால்? ஆக காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து நடமாட தொடங்கி இருக்கிறது. ஆனால் அது காண மயிலை போல் ஆடவில்லை, நம்முடைய பால் தினகரை போல் ஆடுகிறது. டிஜிஎஸ் பால் தினகரை போல, ஒபாமாவை போல அவர்கள் ஆடி பார்க்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த பாமக கலந்து கொண்டது. ஈழத்தமிழர் பிரச்சனையில நேருக்கு நேராக, முகத்துக்கு நேராக நரேந்திர மோடியை எச்சரித்து விட்டு அண்ணன் வைகோ வெளியேறிவிட்டார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து முதலில் வெளியேறியது அண்ணன் வைகோ அவர்கள்தான். நேருக்கு நேராக சொல்லிவிட்டு வந்தார், உங்கள் கூட்டணி தமிழினத்திற்கு
துரோகம் இழைத்து விட்டது, உங்கள் அரசு துரோகம் இழைத்து விட்டது, உங்களோடு இருப்பதில் எந்த நியாயமும் இல்லை என்று எச்சரித்து விட்டு வெளியே வந்தார். 2 கட்சி. 3வது நம்முடைய அண்ணன் விஜயகாந்த், நண்பர் விஜயகாந்த். அவரும் அந்த கூட்டணியில் தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதாவுக்கும் தண்ணி காட்டுகிறார், டிஎம்கேவுக்கும் தண்ணி காட்டுகிறார். 2 கட்சிக்கும் ஒரே நேரத்தில் தண்ணி காட்டிக் கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதாவிலிருந்து விஜயகாந்த் வெளியேறிவிட்டார். அதே அணியில் இருந்த ஐஜேகே, இந்திய ஜனநாயக கட்சி, அதுவும் வெளியேறிவிட்டது. ஆக பாரதிய ஜனதா தலைமையில் உருவான ஒரு கூட்டணி ஒரே ஒரு ஆண்டு கூட ஒற்றுமையாக இல்லை, உருப்படியாக இல்லை. அது கலைந்து விட்டது. இப்போது சொல்லுங்கள், பாரதிய ஜனதா பெரிய பலமான கட்சியா தமிழ்நாட்டில்? ஆக பாரதிய ஜனதா காங்கிரஸ் 2ம் பெரிய தேசிய கட்சிகள். தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு எதிராக வலுவான ஒரு கூட்டணியை அவர்களால் கட்டியமைக்க முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. 1967 அடி விழுந்தது காங்கிரசுக்கு. அண்ணா கொடுத்தார் சம்மட்டி அடி. பேரறிஞர் அண்ணா அடித்த அடியில் இடுப்பு முறிந்து விழுந்ததுதான் காங்கிரஸ். இன்னும் எழுந்திருக்கவில்லை. அந்த காங்கிரஸ் கட்சியால் கூட தமிழகத்திலே திமுக அதிமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டணியை அமைக்க முடியவில்லை. பாரதிய ஜனதாவால் அமைக்க முடியவில்லை. இந்த 2 கட்சிகளுக்கும் எதிராக இன்றைக்கு ஒரு கூட்டணியை அமைக்கிற துணிச்சல் இந்த 4 கட்சிகளுக்குத்தான் உருவாகி இருக்கிறது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, திமுக பெரிய கட்சி, அதிமுகவும் பெரிய கட்சி. அந்த திமுக வலுவான கட்சி, அதிமுக வலுவான கட்சி என்று சொன்னால், வலுவான கட்சியோடு இருந்து எப்படியாவது அந்த கூட்டணியிலே இடம்பெற்று அந்த கூட்டணியிலேயே தேர்தலை சந்தித்து எப்படியாவது சில இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்றுதானே பலரும் நினைக்க வேண்டும். அதிமுக வலுவான கூட்டணியாக இருந்தால், வலுவான கட்சியாக இருந்தால், அந்த கூட்டணியில் இருந்த இடதுசாரிகள் எப்படி வெளியேறினார்கள், ஏன் வெளியேறினார்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதிமுக பலவீனமடைந்திருக்கிறது என்பதற்கு அதிமுக அணியில் இருந்த இடதுசாரிகள் வெளியேறி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறது என்பதற்கு இன்னும் ஒரு சான்று, 2 நாட்களுக்கு முன்பு சரத்குமார் வெளியே வந்து விட்டார். அது வலுவான கட்சி, அது வலுவான அணி, அதுதான் ஆட்சியை பிடிக்கும் என்கிற செய்தி உண்மை என்றால், அதிமுக அணியில் இருந்து சரத்குமார் எப்படி வெளியே வந்தார், ஏன் வெளியேறி இருக்கிறார் எண்ணி பார்க்க வேண்டும். உண்மை அது அல்ல என்பதற்காக சொல்லுகிறேன். அதுபோல திமுக அணியில் விடுதலை சிறுத்தைகள் இருந்தது. ஏன் திமுக இன்றைக்கு மக்கள் விடுதலை சிறுத்தைகள் ஏன் இன்றைக்கு மக்கள் நல கூட்டணியிலே இருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும். திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, முட்டல் இல்லை, மோதல் இல்லை, கசப்பு இல்லை, வெறுப்பு இல்லை. விடுதலை சிறுத்தைகள் திமுக அணியிலேயே தொடர்ந்து இருக்கலாமே, விடுதலை சிறுத்தைகள் திமுக அணியிலேயே இருந்திருக்கலாமே. திமுக அணியிலே விடுதலை சிறுத்தைகள் தொடர முடியாமல் போனதற்கு வேறு என்னதான் காரணம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லது கடந்த காலங்களில் இருந்ததை போல அண்ணன் வைகோ அவர்களோ அல்லது இடதுசாரிகளோ அல்லது திருமாவளவனோ இங்கே இன்னொரு அணியை கட்டுவது என்பது வீண் முயற்சி, வெறும் முயற்சி, அது வெட்டி வேலை, தேவையில்லாத வேலை என்று எண்ணி அமைதியாக இருந்திருக்கலாம் அல்லவா? அல்லது ஏதேனும் ஒரு அணியிலே திமுக அணியிலோ அதிமுக அணியிலோ இடம்பெற்று கிடைக்கிற தொகுதிகளிலே போட்டியிட்டு ஏதோ ஒரு சிலர் வெற்றி பெற்று போனால் போதும் என்று எண்ணி இருக்கலாம் அல்லவா? ஏன் அவ்வாறு செய்யவில்லை? தோழர்களே, திமுகவும் அதிமுகவும் பலவீனமடைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.